வணக்கம். நான் கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை ஜாழ் மாவட்ட உத்தியோகத்தர் கேசவன். நாங்கள் இப்போ கடற்கரை ஜாழ் மாவட்டத்தில் இருக்கிற கரையோர பிரதேசங்களில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். என்னென்னு சொல்லி சொன்னால் MSC எல்சா 3 என்ற ஒரு கப்பல் ஒன்று உங்களுக்கு தெரியும். மே 25 கேரளா கரையோரத்தில் அதாவது கேரளா கோஸ்டல் சோனில் மூழ்கினது. இதன் விளைவாக அதில் இருந்த கிட்டத்தட்ட 650 கண்டெய்னர்ஸ்ல 13 கண்டெய்னர்ஸ் ஹசாடஸ் ஆகவும் ஏனைய ஒரு 40 to 45 கண்டெய்னர்ஸ்ல ப்ரீ பிளாஸ்டிக் நீடில்ஸ் என்று சொல்ற இந்த நீடில்ஸ், அதாவது பிளாஸ்டிக் உற்பத்திக்கு பயன்படுத்தக்கூடிய மூலப்பொருளான இந்த பிளாஸ்டிக் நீடில்ஸ் இருந்திருக்கு. அந்த ஷிப்பின் ஆக்சிடென்டோட இது என்ன செய்யப்பட்டிருக்குன்னு சொல்லி சொன்னா கடல்ல வீசப்பட்டு கடல், அதாவது மொன்சூன் பேட்டர்ன், விண்ட் பேட்டர்னாலையும் ஓட்ட கரண்ட் ஆலையும் இது என்ன செய்திருக்குன்னு சொல்லி சொன்னா எங்கட இந்த இந்தியன் கரையோரங்கள்ல கேரளா கரையோரம் மற்றும் தமிழ்நாடு போன்ற கரையோரங்களோட போனதோட விண்ட் டிரெக்ஷன் இப்ப எங்களுக்கு இருக்கிறது சவுத் வெஸ்ட் விண்டாலையும் ஓட்ட கரண்டின் டிரெக்ஷன் டுவர்ட் ஸ்ரீலங்கா நோக்கி இருந்ததாலையும் எங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு சொல்லி சொன்னா இது பரம்பல், அதாவது இந்த பிளாஸ்டிக் நீடில்ஸ் பரம்பல் ஸ்ரீலங்காண்ட நார்த் கோஸ்டிலையும் நார்த் வெஸ்ட் கோஸ்டிலையும் எங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பீச் சைட்டுகளில் அக்யூமுலேட் ஆக தொடங்கி இருக்கு. அப்ப இது என்னன்னு சொல்லி சொன்னா கடல் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை உடனடியாக சம்பந்தப்பட்ட மாவட்ட அரசு அதிபர்களோட இணைஞ்சு முப்படையினர்களோட இணைஞ்சு இந்த வேலை திட்டம், அதாவது இதோட கரையோரத்தில் இருந்து அகற்றத்துக்குரிய வேலை திட்டங்களை இப்ப நாங்க செய்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு 4வது நாள் பணி போய்கொண்டிருக்கு. இப்ப இதுல கூடுதலா எங்களுக்கு ஜாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டோம்னா எங்களுக்கு அஃபெக்டடான ஏரியாஸ் என்று சொல்லிக்கல நெடுந்தீவு, மற்றது நைனாதீவு, புங்குடுதீவின் கோஸ்ட் ஏறத்தாழ ஒரு 40 கிலோமீட்டர் ஏரியா இந்த இடங்கள்ல அஃபெக்ட் ஆகியிருக்கு. அதே நேரத்தில் எங்களுக்கு இஞ்சால சைட்டில் இருக்கிற பாத்தீங்கன்னா அனலதீவு, எழுவதீவு, ஊர்காவத்துறை ஏரியாக்களும் கொஞ்சம் கொஞ்சமாக இதுண்ட அக்யூமுலேஷனை எங்களால் இப்ப ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இருந்தாலும் எங்கட அதாவது இதை அகற்ற பணிகள் மிக துரிதமாக போகுது. எதிர்காலத்தில் நாங்க இதுல எங்கட முப்படைகளையும் பயன்படுத்துவதோடு மேலதிகமாக பொதுமக்களையும் இதோட இணைத்து கொண்டு அரசு அதிபர் மற்றும் பிரதேச செயலாளர்கள் உதவிகளோட, கிராம அலுவலர்கள் உதவிகளோட, பொதுமக்களுடைய பங்களிப்போடையும் இதை நாங்க செய்யறதுக்கு இருக்கிறோம். மற்றது இந்த பிளாஸ்டிக் நீடில்ஸ், அதாவது நாங்க சொல்ற இந்த பிளாஸ்டிக் ப்ரீ பிளாஸ்டிக் நீடில்ஸ்ன்றது உண்மையில ஆபத்தானது. ஆனா இது எப்படி ஆபத்தானதுன்னு பார்த்தா டிரெக்டா இல்ல இன்டிரெக்டா. இப்ப இன்டெரக்டா அப்படி என்று சொல்லி சொன்னா இது கடல்ல இருக்கும் போதோ இல்ல கடற்கரையில இருக்கும் போதோ சன்லைட்டாலேயோ இல்லையான்னு சொல்லி சொன்னா இந்த சோல்ட் வாட்டராலேயோ இது கொஞ்சம் கொஞ்சமா பிரிகை அடைஞ்சு மைக்ரோ பிளாஸ்டிக்கா மாறுது. இந்த மைக்ரோ பிளாஸ்டிக் எப்படியான்னு சொல்லி சொன்னா எங்கட சீ ஃபுட், அதாவது மீன் அண்டு இறால் இன்டேக் பண்ணி உணவா எடுக்கல, அதன் மூலம் அதுக்குள்ள போய் செட்டில் ஆகி அதுக்கு பிறகு எங்களுக்கு நாங்க இதை மீன் அண்டு இறால உண்மைக்குள்ள தான் வரும். ஆனா என்ன பிரச்சனைன்னு சொல்லி சொன்னா இது மைக்ரோ பிளாஸ்டிக் ஆகி அப்படி ஃபுட் செயின், ஃபுட் வேப்பில வாரத்துக்கு இடையில நாங்க எவ்வளவு சீக்கிரம் இதை அதாவது கோஸ்ட்ல இருந்து உடனடியா ரிமூவ் பண்றோமோ அவ்வளவுக்கு எங்களுக்கு அந்த ஆபத்து இல்லை. ஆகவே இதை நாங்க இன்றைய அடிப்படையில கிட்டத்தட்ட ஒரு 500 கிலோவுக்கு மேல நாங்க இதை ரிமூவ் பண்ணிட்டோம். அதாவது சாண்டும் இதுவும் சேர்த்து தான் நாங்க இப்போதைக்கு அள்ளுறோம். அதுக்கு பிறகுதான் நாங்க இதை செக்ரிகேட் பண்ணி தனியா இதை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அப்ப இன்னும் எங்களுக்கு ஒரு பல ஏரியாக்கள்ல நிறைய அக்யூமுலேஷன் நடந்திருக்கு. அதை தொடர்ச்சியா நாங்க இதை ரிமூவ் பண்ணுவோம் என்று எதிர்பார்க்கிறோம். நன்றி.